எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோடு நான் நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பிறக்க இருக்கிற 2025வது ஆண்டில் நீங்கள் சகல சௌபாகியங்களோடும் சகல சம்பத்துகளோடும் வாழ்வதற்குண்டான சில ஆன்மீக தகவல்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக இப்போ ஒரு வீடியோ பதிவு, அதாவது 2024வது வருடம் நல்ல முறையிலே நிறைவு பெறப்போகிறது. 2025வது வருடம் நல்ல முறையிலே பிறக்க போகுது. இதுவே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025வது வருடத்தில் 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழப்போகுது. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த 3 கிரகங்களுமே மிக முக்கியமான கிரகங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே தன்னுடைய இடமாற்றத்தை மாற்றுவதற்கு குறைந்தது 1 வருடமாவது ஆகுது. குருவுக்கு 1 வருஷம், சனி பகவானுக்கு 2.5 வருஷம், ராகு கேதுகளுக்கு 1.5 வருஷம். ஸோ இவ்வளவு காலம் ஒரு ராசியில் இருந்து தன்னுடைய பலாபலன்களை கொடுக்கவிருக்கிற அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த 2025வது ஆண்டாகப்பட்டது ஏற்பட இருக்கு. இந்த 2025வது ஆண்டிலே நாம் முதல் நாளிலே, அதாவது 2025வது வருடத்தின் முதல் நாள், புத்தாண்டின் முதல் நாளிலே நீங்கள் இந்த செடியை எங்கு பட்டாவது கஷ்டப்பட்டாவது பிடுங்கி கொண்டு வந்து வீட்டிலே வைத்து விடுங்கள். இந்த செடியில் அவ்வளவு மகத்துவம் இருக்கு. இந்த செடி உங்கள் கையில் இந்த புத்தாண்டின் முதல் நாள் இருந்ததுனாலே போதும், மிகப்பெரிய காரிய சாதனைகளை உங்களால் புரிய முடியும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சில செடிகளுக்கு இயற்கையாகவே சக்திகள் இருக்குங்க. சில செடிகளை நாம் வீட்டில் வளர்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது. அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேர்மறை சக்திகளாக உருவாகி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அது உறுதுணையாக அமையுது. இதை பல இடங்களில் நாம் பார்க்குறது உண்டு. ஏன்னா நிறைய நண்பர்கள் வாஸ்து பிரச்சனை அப்படின்ட்டு வருவாங்க. என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. நாம் வீடு கட்டிட்டாங்க, வாஸ்து பிரச்சனைங்க, வீட்டை இடிக்க முடியாது, எந்த போர்ஷனையும் மாற்ற முடியாது, வாஸ்து பிரச்சனையும் நீக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீக்க முடியுங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோஜா செடியை நட்டு வச்சு வளருங்க அப்படின்னு சொல்கிறது. வீட்டுக்கு முன்னாடி ரோஜா செடியை நட்டு வச்சு நாம் வளர்க்கும் பொழுது அந்த வீட்டில் எவ்வளவு கடுமையான வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும், அந்த வீட்டில் எவ்வளவு கடுமையான எதிர்மறை ஆற்றல்களின் சக்திகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். ஸோ அந்த ரோஜா செடியை நாம் வளருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குதுங்க, நேர்மறை சக்திகளே வீட்டில் வரமாட்டேங்குது, வீடே ரொம்ப ஒரு தத்ரம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமாங்க நாங்கள் சொல்லுவோம்? வெரி சிம்பிள். வீட்டுக்கு முன்னாடி வெள்ளருக்கு செடியை வளருங்க. வீட்டுக்கு முன்னாடி வெள்ளருக்கு செடி வளர்த்திங்கன்னா விநாயகரினுடைய அருள் கிடைக்கும். இப்படி விநாயகரினுடைய அருள் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் போது அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், சகல சௌபாகியங்களோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்கு இந்த ஒரு மெத்தடு யூஸ் ஆகுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள் தினம்தோறும் பல்வேறு விதமான தடைகளை சந்திக்கிறார்கள். அவர்கள் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும், நல்ல வளமையாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடியை நட்டு வச்சு வளருங்க. இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது காலையில் எழுந்த உடனே, வீட்டுக்கு முன்னாடி தான் நட்டு வச்சு வளர்க்கணும். காலையில் எழுந்த உடனே முதல் பார்வையாக அந்த மருதாணி செடியை நீங்கள் பார்க்கும் பொழுது
அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்குங்க, செல்வ கடாட்சத்தோடு இருக்கும். நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை இன்றைக்கி நான் இதை பரிசோதனை பண்ணி பார்க்குறேங்க, ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை டெஸ்ட் கூட தாராளமாக பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். அதே கான்செப்ட் தான் நான் இப்போ கொண்டு வர போகிறேன். இது பேர் என்னென்னா கீழா நெல்லி செடி. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த செடி கீழா நெல்லி செடி. அதீத அமானுஷ சக்திகளை தன்னுள் கொண்டது கீழா நெல்லி செடி. காமாலைக்கு சிறந்த மருந்து கீழா நெல்லி. அதே மாதிரி பல்வேறு விதமான நோய்களுக்கும் இந்த கீழா நெல்லி கொடுக்கப்படுது. இந்த கீழா நெல்லி செடியில் வசிய சக்தி அதிகமாக இருக்குது. குறிப்பாக ராஜவசியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வசிய சக்தி இருக்குது. தனவசியம், ஜனவசியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்திகள் இதனுள் இருக்குது. இந்த கீழா நெல்லி செடி எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கெல்லாம் ஒரு விதமான வசீகரம் இருந்து கொண்டே இருக்கும், வசிய சக்தி இருந்து கொண்டே இருக்கும். இந்த கீழா நெல்லி செடி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும். ஞாயிற்றுக்கிழமை நாள் போங்க. புத்தாண்டு புதன்கிழமை பிறக்குது, பரவாயில்ல, முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நாளே போங்க. போயிட்டு அந்த கீழா நெல்லி செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த கீழா நெல்லி செடிக்கு ஒரு மஞ்சள் நூலை கட்டி, அது பேர் காப்பு கட்டுதல்னு சொல்லிட்டு கட்டி, தேவர்கள் சாபம் நசி நசி, மனிதர்கள் சாபம் நசி நசி, முனிவர்கள் சாபம் நசி நசி, எவரிட்ட சாபமாயினும் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு, இது மாதிரி நான் உன்னை இந்த இடத்துல இருந்து பிடுங்கிட்டு போகிறேன், நீ எனக்கு முழுவதுமாக உன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அந்த செடியிடம் மண்டிட்டு கும்பிட்டு ஒரு ஊதுபத்தி கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியினுடைய முழு வேரையும் அறாமல் பிடுங்க வேண்டும். இப்படி முழு வேரையும் அறாமல் பிடுங்குனா தான் சிறப்பு. ஆணிவேர் அறக்கூடாது. இப்படி அறாமல் இருக்குன்னா என்ன பண்ணுன்னா, அந்த மண்ணி ட்ரையாக இருந்தால் அதை சுற்றியும் பறிச்சுட்டு தண்ணீர் ஊற்றிட்டு ஈரப்பதம் பண்ணிவிட்டு அதன் பின்பு அந்த செடியை பிடுங்கினீங்கன்னா அழகாக ஆணிவேர் அறாமல் உங்களுக்கு பிடுங்க வரும். வரமண்ணாக இருந்ததுன்னா ஆணிவேர் அருந்து போயிடும். ஆணிவேர் அருந்து போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலன் தராது எப்பயுமே. இப்படி முழு சமூலத்தை எடுத்துகிட்டு இந்த செடியை நல்லா உலர்த்திக்கணும், நிழலில் உலர்த்திக்கணும். வெயிலில் கூட உலர்த்தலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மூலிகைக்காக பயன்படுத்தும் போது தான் நீங்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். மாந்திரீகத்துக்கு தானே, ஸோ நீங்கள் வெயில்லையே உலர்த்தலாம். நல்லா காயிட்டும், முழு சமூலமும் காயிட்டும். சமூலம்னா முழு செடி, இலை, காய், வேர், தண்டு என்று முழுவதுமே இந்த செடியினுடைய முழுவுமே நல்லா காயிட்டும். காஞ்சிட்டு அந்த முழு சமூலமும் நல்லா காஞ்ச பிறகு ஒரு தாயத்தில் போட்டு வச்சுக்கணும். இதை புத்தாண்டின் முதல் நாள் அன்று பூஜை அறையில் வச்சு கும்பிட்டு வேண்டி அதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அவர்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம், பெண்களும் அணிந்து கொள்ளலாம். அவங்களுடைய தாலி கயிற்றில் அணிந்து கொள்ளலாம். வெள்ளித்தாயத்தில் அடிச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு வெள்ளித்தாயத்தை வாங்கி அதில் நல்ல இந்த முழு செடியும் மடக்கி நல்லா 2-3 கூட மடக்கி அப்படியே வேற மட்டும் எடுக்கணுங்கிறத முழு செடியை அப்படியே உள்ளே போட்டு நம்ம தாயத்தை உடலில் அணிஞ்சிக்கும் போது அனுபவ ரீதியாகவே சொல்கிறாங்க, இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா 2025 ஆண்டு முழுவதுமே, வருடம் முழுவதுமே குறைவில்லாத செல்வ வளம் சேரும். குறைவில்லாத செல்வ வளம் வரும், பணம் சேரும், வியாபார தடை நீங்கும், தொழில் ரீதியான சிக்கல். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலே சரியாக இருக்காது. இப்படி தொழில் ரீதியான சிக்கல்கள் இருந்ததுன்னா அது நீங்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது அத்தனையும் இந்த 2025 வருடம் எதுவுமே இல்லாமல் சக்ஸஸான லைஃபாக இருக்கும். 2024 எப்படி இருந்ததோ, பட் 2025 2025 ஆண்டு புது வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையும், சக்ஸஸ் கொடுக்குற வருடமாக அமையும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வருடமாக அமையும். அதற்கு இந்த தாயத்து உதவி செய்யும். தாயத்து உடலில் இருக்கிற வரைக்கும் சகலரும் உங்களை கண்டு வசியமாவார்கள், சகலரும் உங்களுக்கு ஒரு விதமான மரியாதையை செலுத்துவார்கள்.
கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான செடியினுடைய பலனை அறிந்து பயன்படுத்திக்கோங்க. 2025 வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.